அதாவது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள பந்துவார்பட்டி பகுதியில் சகாதேவன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசாலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசாலை, அதாவது 20க்கும் மேற்பட்ட அறைகள் உள்ள இந்த பட்டாசாலையில் நாள்தோறும் 150 பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் வழக்கம் போல இன்று பணியாளர்கள் தங்கள் தொழிலை ஆரம்பிக்கும் பொழுது ரசாயன கலவையில் என்பது பணியில் ஈடுபடுவார்கள். அந்த பணியில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக வெடி விபத்து என்பது ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக 3 தொழிலாளர்கள், அதாவது 3 அறைகள் தரைமட்டமாகியுள்ளது. 4 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தொடர்ந்து சாத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் விரைந்துள்ளனர். தொடர்ந்து மீட்பு பணி என்பது நடைபெற்று வருகிறது. காயமடைந்தவர்கள் 2 பேர் காயமடைந்துள்ளவர்கள் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காயமடைந்தவர்கள் சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர்ந்து நடைபெற்றும் பட்டாசு விபத்து காரணமாக பல்வேறு குழுக்கள் என்பது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுக்கள் மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த விபத்து என்பது அதிகாரிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தீபாவளிக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் பட்டாசு உற்பத்தி என்பது தீவிரமடையும். இந்த நிலையில் இந்த வெடி விபத்து முக்கியமாக கருதப்படுகிறது. தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள் ஒரு கோரிக்கை வைக்கின்றனர். குறிப்பாக அதிகாரிகள் ஆய்வுகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.